ஹலோ நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். அண்ட் இன்றைக்கி நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா 2025 மாடல் அப்டேட் பண்ண எக்ஸ்டெக் 2.0 வந்து நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இந்த வேரியண்ட்டில் என்ன ஸ்பெஷல் அண்ட் இதில் என்னென்ன மாற்றங்கள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த மாடல் எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ பைக்கோட லுக்ஸ் அண்ட் டிசைன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி சூப்பரான ஒரு டிசைன் வந்து பண்ணியிருப்பாங்கங்க. என்னடா சூப்பரான டிசைன், இதில் என்னடா இருக்குது, ஸ்ப்ளெண்டர் என்னடா டிசைன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆஸ் யூஷுவல் ரிவ்யூ மாதிரி நான் இந்த ரிவ்யூ வந்து பண்ண விரும்பலை. ஏன்னா ஸ்ப்ளெண்டர் அப்படிங்கிறது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எல்லாருக்குமே கம்ப்ளீட்டாக ஒரு நல்ல ஃபேவரட் அண்ட் சைல்ட்ஹுட் மெமரபுளான ஒரு பைக்காக இருக்கும். எனக்கும் அதே மாதிரி தான். ஆனால் இன்றைக்கி இதோட ஜென்ரேஷன் அப்படிங்கிறது வேறு லெவலில் எவால்வ் ஆகிருக்கு அப்படின்றத நான் உங்கள் முன்னாடியே காமிச்சிட்ருக்கேன். இந்த பைக்கை மொத்தண்டு இதில் இல்லாத ஃபியூச்சர்ஸே இல்லைங்க. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ளூடூத் ஃபியூச்சர் இருக்குது, எல்இடி ஹெட்லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஃபியூவல் இன்ஜெக்ஷன் டைப் வந்து இருக்குது, அண்ட் ஃபுல்லி டிஜிட்டல் கன்சோல் மீட்டர் வித் அந்த நேவிகேஷன் டைப்போடு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் OBD2 சென்சாரு அண்ட் OBD2B டைப்போட என்ஜின் வந்து வந்துட்டுருக்கு. இன்றைக்கி மார்க்கெட், அதாவது இன்றைக்கி இந்தியன் மார்க்கெட்லேயே ஒரு ஹையர் ரிஃபைன்டு அண்டு டாப் மோஸ்ட் அந்த கம்மி பொல்யூட் பண்ணக்கூடிய அந்த ஒரு என்ஜின் டைப்பில் இன்றைக்கி இந்த ஸ்ப்ளெண்டர் எக்ஸ்டெக்குமே இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எவால்வ் ஆகிருக்குங்க. நம்ம நார்மலாக இது வரைக்கும் பார்த்த ஸ்ப்ளெண்டர் எப்படி இருக்கும், சின்னதாக இருக்கும், 2 வீல்ஸ் இருக்கும், என்ஜின் வந்து பார்த்திங்கன்னா அசராமல் ஓடும், எங்கே அடித்தாலும் ஓடும். மார்க்கெட்டிங்கில் இருக்கவங்க ஸ்ப்ளெண்டர் வாங்குவாங்க. ஒரு டைம்லலாம் எனக்கு இந்த கதை சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, அன்றைக்கி அந்த டைம்லலாம் மேரேஜ் பண்ணும்போது சம் பீரியட் ஆஃப் டைம், இந்த 90ஸ்லேருந்து 2000ஸ்குள்ளே மேரேஜ் பண்ணவங்க, அதே மாதிரி 2000லேருந்து 2010க்கு மேரேஜ் பண்ணவங்க, அந்த டைமில் அந்த CD100 ஸ்ப்ளெண்டரு ப்ளஸ்ஸு இதெல்லாம் தான் வந்துட்டு சீதனமாக அனுப்புவாங்க. அந்த மாதிரியான ஒரு பைக்கு, மாப்பிள்ளை வண்டின்னு இதுக்கு ஒரு பேரும் இருக்குது. அந்த அளவுக்கு இதோட எவல்யூஷன் அப்படிங்கிறது ரொம்பவே ஜாஸ்தி. என்னோடய வயசையும் தாண்டி இந்த வண்டியோட வயசு. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெஜெண்டரியான ஒரு மாடல். இதுக்கான ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்கொயர் என்ஜின். இந்த என்ஜின் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப பெரிய பவர் அவுட்புட்லாம் ப்ரொடியூஸ் பண்ணல. இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இதோட பவர் வந்துட்டு 7.9 BHP அண்ட் 8 Nm டார்க்கு தான். இருக்கிறதுலையே மார்க்கெட்டில் கம்மியாக பவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பைக்கும் இது தான். அட் த சேம் டைம் மைலேஜ் ஆச்சு ஒரு 100-120 தருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. நல்லா ரஃபடியாக அடித்தா 55லேருந்து 60 வருது. ஓரளவுக்கு டீசெண்டாக மெயின்டைன் பண்ணி ஓட்டுற மாதிரி இருந்தால் 60லேருந்து 65 வருது. நல்லா மெயின்டைன் பண்ணி காமன் கம்போஸ்ட்டாக டீசெண்டாக ஓட்டிகிட்டு இருக்கவங்களுக்கு அப் டு 68லேருந்து 72 வரைக்கும் மைலேஜ் வந்து கொடுக்குது. ஏன்னா இதுதான் வந்து இந்த வண்டியோட மைலேஜ். நான் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன், நிறையா ஸ்ப்ளெண்டர் வச்சுருக்கவங்ககிட்ட விசாரிச்சிருக்கேன். நானுமே சம்டைம்ஸில் ஸ்ப்ளெண்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு கொடுத்த மைலேஜ் அண்ட் அதே மாதிரி நான் மற்றவங்ககிட்ட கேட்ட மைலேஜ் வச்சு தான் நான் உங்களுக்கு இந்த ஒரு ஆன்சர் அப்படிங்கிறது கொடுக்குறேன். ஏன்னா ரெகுலராக ஒரு நாளைக்கு 100லேருந்து 120 கிலோமீட்டர்லாம் இந்த வண்டி ஓடிட்டுருக்கு. அப் அண்ட் டவுன் இல்லை, நான் ஒரே ஸ்ட்ரெச்சில் சொல்கிறேன். ஒரு ஸ்ட்ரெச்சில் 120 கிலோமீட்டர் போயிட்டு அதே மாதிரி அங்கேருந்து 120 கிலோமீட்டர் வருது. அப்போது ஒரு நாளைக்கு 240 கிலோமீட்டர் இந்த இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா ஓடுது. நல்லா ரஃபடியாக அடிக்கிறாங்க, நல்லா டெரைனில் அடிக்கிறாங்க, ஆஃப் ரோடில் அடிக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லா இடங்கள்லையுமே இந்த வண்டியை போட்டு தாக்குன்னு தாக்குறாங்க. அப்படி இருந்தும் இந்த என்ஜினோட அந்த மைலேஜ் அப்படிங்கிற கான்செப்ட் 55 கீழே யாருக்கும் நான் கொடுத்ததாக கேள்விப்பட்டதில்லை. மோஸ்ட்லி சொல்கிறது எல்லாருமே 55லேருந்து ஒரு 60 தருது அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் டீசெண்டாக மெயின்டைன் பண்ணுறவங்க எல்லாருக்குமே 65 வரைக்கும் தருது. பட் அந்த ஸ்லோவாக ஓட்டிக்கிட்டு ரொம்ப பொறுமையாக ஓட்டிகிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ரொம்ப டீசெண்டாக வண்டி தொடச்சி வச்சுட்ருக்க ஆல்ட்டி நான் கேட்டிருக்கேன். அவங்க சொல்கிற மைலேஜ் அப்படிங்கிறது ஒரு 68லேருந்து 70-72 வரைக்கும் தருதுப்பா அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு மைலேஜ் அப்படிங்கிறதுல இந்த வண்டி ஒரு பெரிய ஒரு விஷயங்களாக தான் இருக்குது. அண்ட் ஓட்டுறதுக்குமே அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. ஸோ இப்போது நம்ம இந்த வண்டியை பற்றி பார்க்கலாம். இந்த வெர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெக்கில் 2.0, அது இதுக்கு முன்னாடி எக்ஸ்டெக் 1 வெர்ஷன் இருக்குது, இது வந்து செகண்ட் வெர்ஷனுங்க. ஸோ இந்த வெர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட்டடான OBD2ஓட B டைப் என்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 சென்சார்ஸ் வரும், O2 சென்சார்ஸே சைலன்சரில் 2 இடத்துல வரும். அட் த சேம் டைம் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் LEDக்கான ஹெட்லைட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து ப்ரொஜெக்டர் லேம்ப்ஸ் கிடையாது, பட் உங்களுக்கு நார்மலான 2 ஸ்ப்ளிட்டடான LED செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸோட அந்த ஒரு யூனிட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மட்டும் ஸ்கொயர் ஷேப்பில் வரும் இல்லையா, இப்போ வந்துட்டு பேஷன் ப்ரோவோட அந்த ஒரு ஸ்கொயர் ஷேப் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த இண்டிகேட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ஜின் ஸ்பெக்குன்னு பார்க்கும்போது இந்த வண்டியில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பவர் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி 7.9 to 8 BHP, 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், ஃபியூவல் இன்ஜெக்ஷன் டைப் வந்து வருது, கிக்கர் வந்து கொடுத்துருக்காங்க, பேசிக்காக ஏர் கூலிங் என்ஜின், இதெல்லாமே அந்த சேம் அதில் இருக்கக்கூடிய அதே விஷயங்கள் தான். இதில் மாற்றங்கள் எதுவும் கிடையாது. வண்டியோட அவுட்லுக் டிசைன்லேயும் பெரிய மாற்றங்கள்லையும் எதுவுமே கிடையாதுங்க, எல்லாமே காமனாக தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரியரோட அந்த
லைட்டு டேஞ்சர் லைட்டோட அந்த கிளாஸ் உள்ள வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக டிசைன்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது எல்இடி கிடையாது, பட் இருந்தாலும் ஒரு மாதிரி எல்இடி யூனிட் மாதிரி ஒரு டிசைன் வந்து ப்ரொடக்ட் பண்ணுது. நல்லா இருக்குது, இந்த டிசைன் வந்து பிடிச்சிருக்கு. இதோடைய டயர்ஸோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 80/100 செக்ஷன் டயர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ரியர்லேயும் அதே மாதிரி 80/100 செக்ஷன் டயர், ரெண்டுமே 18 இன்ச்சு வீல் சைஸ்க்கான ஒரு சைஸ் தான். சஸ்பென்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நார்மலான டெலஸ்கோபிக்ஸ், அதே மாதிரி ரியர்லேயுமே காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கலர் பேட்டர்ன்ஸ்னு பார்க்கும்போது ஸ்ப்ளெண்டரில் இப்போ வெர்ஷனில் 15க்கும் மேற்பட்ட கலர்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் பேசிக் வெர்ஷன் எடுத்தாலே அதில் ஒரு 4-5 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபுல் பிளாக், ஃபுல் சில்வர் அண்ட் ஒயிட் கலர்லேயும் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் டூயல் டோன் கலர்லேயும் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. எக்ஸ்டெக் வெர்ஷன் 1 வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3-4 கலர்ஸ் இருக்குது. எக்ஸ்டெக் 2.2 வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 கலர்ஸ் இருக்குது. இதில் பிளாக் வித் ரெட்டு, பிளாக் வித் ப்ளூ, பிளாக் வித் சில்வர், அதே மாதிரி கடைசியாக பிளாக், ஃபுல் பிளாக்லி கலர் இருக்குது. இப்போ இந்த சில்வர் பேட்டர்னில் ஆரஞ்ச் டைப்ஸ், அந்த மாதிரி நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த கலரை வந்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கிற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால கலர் ஆப்ஷன்ஸ்லேயும் அதே மாதிரி அந்த விஷயங்களையும் எந்த மாற்றங்களும் இல்லை. லைட்ஸோட டிசைன்ஸ் பிளேஸ்மெண்ட் சூப்பராக இருக்குது. இந்த லைட் வந்து என்ன தான் எல்இடிக்கு அப்டேட் பண்ணியிருந்தாலும் அந்த டிசைன் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த ஹெட்லைட்டு. பட் நைட்டில் அந்தளவுக்கு இலுமினேஷன்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒயிட் எல்இடிஸ். ஆப்போசிட்டில் வண்டி வராத வரைக்கும் நல்லாயிருக்கும். ஆப்போசிட்டில் வண்டி வந்துச்சுன்னா இந்த லைட்டு இருக்கிறதே தெரியாது, மறைச்சி விட்ருவாங்க லைட்டை போட்டு, அந்தளவுக்கு இருக்கும். ஃபியூவல் இன்ஜெக்ஷனோட ஒர்க் நல்லாயிருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்த ஒரு கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா, இந்த வண்டியோட ஃபியூவல் இன்ஜெக்ஷன்ஸ் வந்துட்டு லேக் ஆகுது, நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு விதமான 1 to 2 செகண்ட் லேக் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இந்த வெர்ஷன்ஸில் அந்த மாதிரி எதுவும் கிடையாதுங்க. ஏன்னா இப்போ நல்லாவே அது இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஃபியூல் இன்ஜெக்ஷன்ஸ்லேருந்து நிறைய விஷயங்களை மாற்றிட்டாங்க. இப்போ வரக்கூடிய அந்த E20 ஆகட்டும், E20 OBD2 1ம் சரி, இப்போ OBD2 Bயும் சரி, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிருச்சு. வண்டியே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த வண்டியோட பாஸ் நம்பர் நான் உங்களுக்கு இங்கே காட்டுறேன். ஸோ இது ரீசெண்டாக இப்போ வந்து அந்த ஜூன் மந்த், போன மந்த் 19 வந்த ஒரு வெர்ஷன் இது. ஸோ இது வந்து இப்போ கடைசியாக லான்ச் ஆன ஒரு மாடல். லான்ச்சுன்னு சொல்ல முடியாது, லாஸ்ட் அப்டேட் வெர்ஷன் கூட சொல்லலாம். இதோட கன்சோல் மீட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் கன்சோல் மீட்டர் வித் ஆரஞ்ச் பேக்ரவுண்டோட கொடுத்துருக்காங்க. கீ எல்லாமே அதே பழைய டைப் தான். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. கால் அலர்ட்ஸ் இருக்குது, நேவிகேஷன்ஸ் இருக்குது, அதே மாதிரி மெசேஜ் அலர்ட்ஸ் வரும். யூ ஆர் மை ஹீரோ அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு டேக்லைன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடோமீட்ரு, ஃபியூல் இண்டிகேஷன்ஸ், ஆவரேஜ் வந்து காட்டும். மோடு ட்ரிப் 1, ட்ரிப் 2, ஓடோ. ஸோ இது பேசிக் ட்ரிப் 1 AB ஓடோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா ப்ளூடூத் ஃபீச்சர்ஸுமே இருக்கும். சைடில் வந்து சைட் இண்டிகேஷன்ஸு, சைட் ஸ்டாண்டோட இண்டிகேட்டரு, ஃபியூவலோட இண்டிகேஷன்ஸ், அதே மாதிரி மால் ஃபங்க்ஷன் சென்சார், இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா USB-B டைப்க்கான சார்ஜிங் யூனிட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நல்லாயிருக்கு. அண்ட் சுவிச்சஸோட குவாலிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா I3Sக்கான பட்டன் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு விஷயங்கள் இங்கே பார்க்கலாம், சுவிச்சஸோட அந்த குவாலிட்டி எல்லாமே லைட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரொம்பவே நல்லா இருக்குது இது பார்க்குறதுக்கு. இதோட குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த சுவிட்ச் இதுக்கப்புறம் வரக்கூடிய அப்டேட்டட் மாடல் எல்லாமே மேபி இந்த சுவிச்சஸ் வரதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. நார்மல் ஸ்ப்ளெண்டரில் இந்த சுவிட்ச் வந்து இருக்காது. நீங்கள் எக்ஸ்டெக் வாங்கினீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த சுவிட்ச் ஆப்ஷன்ஸ் வரும். ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருவோமா? நியூட்ரல் போட்டுருவோம் வண்டியை. ஓகே, ஒரு வழியாக நியூட்ரல் போட்டாச்சு. ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருவோம். நமக்கு அந்த ஸ்ப்ளெண்டரில் வரக்கூடிய அதே ஐகானிக் சவுண்டு, அதே எக்ஸாஸ்ட், அந்த நோட் தான் வந்துட்டுருக்கு. ஸோ பெரிய வித்தியாசங்கள் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. இன்ஜின் விஷயம்ல எந்த மாற்றங்களும் இல்லை. ஸோ சுவிச்சஸோட குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஹை பீம், லோ பீம், ஹசார்டு இருக்குது. எஸ், இண்டிகேட்டர்ஸ், ஹாரன் டீசெண்டாக இருக்குது. பாஸ் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. கிளச் அண்ட் ஆக்சிலேட்டர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நார்மலாக வந்து இருக்குது. ஸோ இதோட இன்ஜின் டைப் அப்படின்னு பார்க்கும்போது கூட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நிறையா விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டீசெண்டாகவே பண்ணியிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். ஏன்னா வண்டியோடைய ஃபியூச்சர்ஸ் அப்கிரேட் பண்ணும்போது அதில் வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்கிரேட் பண்ணுவாங்க. ஒரு காலத்தில் 65,000 வித்துட்டு இருந்த வண்டி இன்றைக்கி இதோட ப்ரைஸ் வைஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 1,10,000 வரைக்கும் இருக்குது. அது இல்லாமல் ஸ்ப்ளெண்டரில் வந்து டிஸ்க் வேரியண்ட் வந்துருக்கு. இந்த எக்ஸ்டெக் 2.0 இருக்குது இல்லைங்களா, இதோடைய டாப் வேரியண்ட் இது கிடையாதுங்க, இது ட்ரம் வேரியண்ட்டு. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க் வேரியண்ட் வந்து வரும். உங்களுக்கு டிஸ்க் வேரியண்ட் நீங்கள் போகும்போது இந்த ஸ்ப்ளெண்டரோட ப்ரைஸ் ரேஞ்சஸ்ன்னு பார்த்திங்கன்னா நமக்கு 98,000 1,10,000 வரைக்கும் இதோட வேரியன்ஸை பொறுத்து நமக்கு ப்ரைஸ் வந்து இருக்குது. ஸோ அந்தளவுக்கு நிறைய வேரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ப்ளெண்டர் வந்து வச்சுருக்காங்க. ஈவன் இன்றைக்கி நீங்கள் 2025 ஸ்ப்ளெண்டரில் கம்பெனி ஃபிட்டட் டிஸ்க் பிரேக்கோடு நீங்கள் வாங்கணும்னு நினச்சா கூட நீங்கள் வாங்க முடியும். ஏன்னா ஒரு வேரியண்ட் வந்து டிஸ்க் பிரேக்கோட
வச்சுருக்காங்க. ஸ்ப்ளெண்டரில் டிஸ்க் பிரேக்கா அப்படின்னு கேட்பீங்க. எஸ், ஸ்ப்ளெண்டரில் டிஸ்க் பிரேக் வெர்ஷன் இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த அப்கிரேடுமே அவங்க பார்த்தீங்கன்னா இந்த 2025 கொடுத்துருக்காங்க. வேணும்னா நீங்கள் ஸ்ப்ளெண்டர் வாங்குற ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா நீங்கள் டிஸ்க் வேரியண்ட்டாக சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அதுவும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ மைலேஜ்னு சொல்ல மாதிரி உங்களுக்கு 55லேருந்து ஒரு 65 வரைக்கும் நீங்கள் ஆவரேஜாக ஒரு மைலேஜாக எடுத்துக்கோங்க. இந்த வண்டியில் ஒரு பெஸ்ட் கம்யூட்டர் அண்ட் எல்லா இடத்துக்குமே சூட் ஆகக்கூடிய ஒரு கம்யூட்டர், நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக இருக்கக்கூடிய ஒரு வண்டி. ஹசார்ட் போட்டு பார்ப்போம். ஹசார்ட் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது ஹசார்ட் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா இனிமே வரக்கூடிய எல்லா பைக்ஸ்லையுமே இந்த ஹசார்ட் அப்படிங்கிறது ஒரு இன்பில்டாக வந்துடும் நினைக்கிறேங்க. வெளிச்சத்துக்கு தெரியுதான்னு கூட தெரில. ஹசார்ட் தெரியுதா? இருங்க, நான் பிரைட்னஸ் கம்மி பண்ணி காட்டுறேன். நல்லாயிருக்கு. இந்த ஹில் ஸ்டேஷன்ஸில் இருக்கவங்க ஹில்ஸில் ட்ராவல் பண்ணும்போது, இல்லைனா அதிக ஃபாக் கண்டிஷன்ஸில், இல்லைனா நீங்கள் ஓரமாக வண்டியை பார்க் பண்ணும்போதெல்லாம் இந்த ஹசார்ட் அப்படிங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். உங்களுக்கு இந்த ஸ்ப்ளெண்டரில் இவங்க கொடுத்துக்கூடிய விஷயங்கள் அண்ட் இன்றைக்கி ஸ்ப்ளெண்டரோட இந்த ஒரு எவால்யூஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, அண்ட் நீங்கள் இந்த ஒரு 1,10,000 ஸ்ப்ளெண்டர் பைக் சூஸ் பண்ணுவீங்களா அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இதை தொடர்ந்து இதோடைய டெஸ்டட் ரிவ்யூவும் வரும். ஸோ அதையும் மறக்காமல் நம்ம சேனலில் வந்துட்டு பாருங்கள். அண்ட் இதில் கொடுத்துருக்கூடிய ஸ்பெசிஃபிக் ஃபியூச்சர்ஸ்னு பார்க்குறப்ப அந்த ஹீரோ அப்படிங்கிற எம்பளம் எல்லாமே நமக்கு ஒரு மாதிரி வந்துட்டு 3D எம்பளமில் கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்டெக் வெர்ஷன் 1 பார்த்திங்கன்னா உங்களுக்கு LED DRL மட்டும் வரும். பட் இந்த வண்டியில் இருக்கக்கூடிய DRL சைடில் வரும். பார்த்தீங்களா, தெரியும். சைடில் 2 பக்கம் DRL கொடுத்துருப்பாங்க. 2 பக்கம் ஹச் மாதிரி, நடுவில் இருக்கிறது எரியாது, 2 சைடு எரியும். ஹீரோ அப்படிங்கிறதுமே அந்த எம்பளம் கொடுத்துருக்காங்க. ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்ங்கிறது 3D லோகோவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் இந்த எக்ஸ்டெக் 2.0 அவங்க கொடுத்துருக்க மாற்றங்கள். 1 பார்த்திங்கன்னா நமக்கு அந்த LED ஹெட்லைட் வராமல் நார்மல் ஹெட்லைட் வர வேரியண்ட்லாம் உங்களுக்கு DRL மேலே ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டுமே வித்தியாசமாக வரும். பட் ஆனால் உங்களுக்கு டாப் வேரியண்ட்னு பார்க்குறப்ப LED வித் டிஸ்க் பிரேக் அப்படிங்கிறது தான் இந்த வெர்ஷன்ஸில் டாப் வேரியண்ட்டுங்க. ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் நண்பா. அண்ட் இதோட டெஸ்ட் ரைடும் இது தொடர்ந்து வரும். ஸோ மறக்காமல் டெஸ்ட் வீடியோவும் பாருங்கள். நம்ம சேனலில் தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய வீடியோஸோட ரிவ்யூஸ் வந்துட்டுருக்கோம். ஸோ நீங்களும் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் இந்த மாதிரி எல்லா வீடியோஸுமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணி எடுத்து போட்டுறேன். ஓகேவா? ஸோ இதோட டெஸ்டட் ரிவ்யூ, அதாவது இந்த ஹீரோ ஸ்ப்ளெண்டர் ப்ளஸோட டெஸ்டட் ரிவ்யூவில் நான் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. டேக் கேர் அண்ட் பை.